தன்னை எந்த இடத்தில் நிலைநிறுத்திக் கொள்வது என்பதை முடிவு செய்யணும். ஆங்கிலத்தில் சொல்லணும், யூ ஹவ் டு ஃபிக்ஸ் யுவர் எனிமி, யூ ஹவ் டு பொசிஷன் யுவர் செல்ஃப். அது ரெண்டையும் அழகாக செஞ்சுட்டார். திமுக தாண்டா எனக்கு எதிரின்ட்டார். ரெண்டாவது, திமுகவை எதிர்க்கிறதுக்கு நான் தான், அண்ணா திமுக இல்லைன்றதை சொல்லிட்டார். திமுக வர்சஸ் தாவேக்கான்னு கொண்டு வந்துட்டார். ஆகவே அந்த விதத்தில் வந்து இது ஒரு, என்ன கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அரசியலுக்கு வந்து அந்த 22 மாதத்தில் விஜயோடைய மேடை பேச்சுகளில் பெஸ்ட்டு ஸ்பீச்சுனா நேற்று பேசின ஸ்பீச் தான். ஆனால் இதோட நிற்கக்கூடாது. இதோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர் நகர்வாரே ஆனால் அவருக்கு செல்வாக்கு கூடும். திமுகவை எதிர்ப்பதுடைய அந்த வீரியம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்குறீங்களா, இல்லை ஒட்டுமொத்த அரசியலாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க? திமுகவை தீய சக்தின்னு சொன்னதும், திமுக தான் தனக்கு எதிரின்னு சொன்னதும், திமுகவை எதிர்ப்பதற்கு தான் சரியான ஆள், தான் கட்சி தான் சரியான கட்சி, அதிமுக அல்ல என்று நிறுவியது. ஆகவே மக்கள் பிரச்சனைகளை மொள்ள பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. அவர் பேசாதது நிறைய, பேசினதை விட. பாஜக சார்ந்த விஷயங்களை டச் பண்ணாமல் இருக்கிறாங்கிற விமர்சனமும் வந்திருக்கே சார். கரெக்ட். அவர் கட்சி ஆரம்பித்த 2 மாதங்களில் தேர்தல் வருது. இந்தியாவின் தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் என்று கருதப்பட்ட தேர்தல். அதில் தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபி 3வது முறை வெற்றி பெறாமல் தடுப்பதற்கு அவர் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. ஒரு தேர்தலில் போட்டி போட்டிருக்கணும், தோக்கிறமோ ஜெயிக்கிறோமோ. மாறா அவர் என்ன சொன்னார், அந்த தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன். அங்கேயே வந்து அவருடைய பாஜக எதிர்ப்பு என்பது ரொம்ப 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 வீரியம் குறைந்தது. இந்த மாதிரியான ஒரு குரூஷியல் இஷ்யூவில், திருப்பரங்குன்ற மாதிரியான குரூஷியல் இஷ்யூவில் நாட்டை ஆள துடிக்கிற ஒரு கட்சி, புதிய கட்சி திமுக தான் தன்னுடைய பிரதான எதிரின்னு சொல்லக்கூடிய கட்சி, முடிவெடுக்காமல் மௌனம் காக்கக்கூடிய சொகுசு அந்த கட்சிக்கு இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி ஒரே ஒரு காரணம் தான், பிஜேபி எதிர்க்க அவர் தயங்குகிறார், அஞ்சுகிறார். அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். நேற்று ரொம்ப அழகாக ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். இது வந்து மாநிலங்களோட உரிமையை பறிக்கிறதை தாண்டி மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கும், வறுமை ஒழிப்பு திட்டத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல் எதுன்னு. அதை பற்றி ஏதாவது விஜய்க்கு தெரியுமா? ஏதாவது ஒரு ட்வீட் போட்டிருப்பாரா, ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரா? நேற்று ஸ்பீச்சில் அதை பேசியிருக்கணுமா இல்லையா? 4000 கோடிக்கு மேலே மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு செலவாகும்னு ஸ்டாலின் பேசுகிறாரு. நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அதை சுமக்கணும். உங்களுக்கு உண்மையில ஆட்சிக்கு வர அக்கறை இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க. அப்போ உங்களுக்கு ஆட்சிக்கு வர அக்கறையும் கிடையாது, ஆட்சினா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் சார் வணக்கம். ஈரோட்டில் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு, தீய சக்தி திமுக, ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த வார்த்தை, எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, நானும் சொல்கிறேன் தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேக்கா அப்படின்னு ஒரு புது நரேட்டிவ் எடுக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இது ஒரிஜினலாக வந்து எம்ஜிஆர் 70களில் சொன்னது தீய சக்தி கருணாநிதின்னு சொன்னார். திமுகன்றது பிறகு வந்தது. ஒரிஜினல் எம்ஜிஆரோட ஸ்டேட்மெண்ட்டு கருணாநிதி ஒரு தீய சக்தி, மேடை தோறும் முழங்கியது எம்ஜிஆர். ஏன்னா அப்போ அதிமுக கட்சி 72ல் ஆரம்பித்து 77 வரைக்கும் அதிமுகவுக்கு எதிராக திமுக அவிழ்த்து விட்டு, அதுவும் அரசாங்கம் கையில் இருக்கும்போது காவல்துறை உதவியுடன் அவிழ்த்து விட்ட வன்முறை ரொம்ப அதிகம். அந்த 5 ஆண்டுகளில் வந்து பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் மட்டுமே அதிமுகவில் 18 பேர் கொல்லப்பட்டார்கள். நம்முடைய துரைக்கருணா இருக்கார் இல்லையா, பத்திரிகையாளர் துரைக்கருணா, மூத்த பத்திரிகையாளர், என்னை விட சீனியர் அவரை கேட்டிங்கன்னா இதில் டீட்டெயிலாக நீங்கள் சொல்லுவார். என்ன சொல்ல போனோன்னா, அவர்கிட்ட நீங்கள் இதில் ஒரு பேட்டி எடுங்க, இந்த டீட்டெயிலாக அவர் சொல்லுவார். 18 பேர் வந்து அரசியல் வன்முறையில் கொல்லப்பட்டாங்க அந்த காலகட்டத்தில். அப்புறம் 77, 80, 84 அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து கருணாநிதி ஒரு தீய சக்தின்னு சொன்னார். அது அப்படியே மருவி திமுக ஒரு தீய சக்தின்னு வந்தது. அதன் பிறகு ஜெயலலிதா அதை கையில் எடுத்துக்கிட்டு திமுக ஒரு தீய சக்தின்னு பேசினாங்க. ஆனால் 11க்கு பிறகு ஜெயலலிதாவே பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அந்த பேசுகிறத திமுக ஒரு தீய சக்தின்றதை குறைச்சிக்கிட்டாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் யாரும் திமுக ஒரு தீய சக்தின்னு பெருசாக பேசினதா நீங்களே பார்த்துருப்பீங்க. இல்லை, இப்போ அதை கையில் எடுக்கிறாரு. அது ஒரு பொலிட்டிக்கல் ஜார்கன்வாங்க, அது ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட். இதோட மூலம் வந்து கருணாநிதி ஒரு தீய சக்தின்னு தான் திமுக ஒரு தீய சக்தின்னு மருவி வந்தது. கடைசி கட்டத்தில் கடந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவினரே அந்த சொல்லாடலை எல்லாம் மறந்துட்டாங்க. கருணாநிதி மரணத்துக்கு பிறகு இறப்பில் போய் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாமே அஞ்சலி செலுத்தினதெல்லாம் நடந்தது. இப்போ அதை கையில் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த மாற்றம் விஜய்க்கு வந்திருக்கு. அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த 80 நாளில் வந்து அவர் சந்தித்த பிரச்சனைகள், இப்படிப்பட்ட சொல்லாடலை அவருக்கு நினைவுபடுத்திச்சோ என்னமோ நமக்கு தெரியாது. எனவே இது அரசியலில் இதெல்லாம் சகஜம். இதை நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் தனி மனித தாக்குதலெல்லாம் எடுத்துக்கூடாது. என்ன உங்கள் அரசியல் என்னன்றதான் முக்கியம். அவங்க திமுக தீய சக்தி, நாங்கள் தூய சக்தின்றது சினிமா டைலாக். இது களத்தில் போய் நீங்கள் இறங்கி ஃபங்க்ஷன் பண்ணும்போது நீங்கள் மக்கள் நலன் சார்ந்த என்ன பிரச்சனைகளை கையில் எடுக்கிறீங்க, என்ன மாதிரியான திட்டங்களை கொடுக்க போகிறீங்க,
உங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் என்ன, அதை தான் நீங்கள் அதிகப்படியாக பேசணுமே ஒழிய உங்கள் எதிரியை வந்து நீங்கள் விமர்சனம் செய்யறதுலையும் வசை மாறி பொழியறதுலையும் பட்டப்பெயர் வச்சு அழைக்கிறதுலையும் கட்சி தலைவர்களையோ கட்சியையோ அது ரொம்ப நாள் ஓடாது. இப்போ எம்ஜிஆர் வந்து திமுக கருணாநிதி தீய சக்தி அப்புறம் திமுக தீய சக்தின்னு சொன்னதோடு நின்றுந்தார்னா அவர் பெயர் நிலைத்திருக்காது. அதுக்கு பிறகு அவர் மதிய உணவு திட்டம், ஏழைகளுக்கான எவ்வளோ நலத்திட்ட உதவிகள், ஜெயலலிதா கொண்டு வந்த நலத்திட்டங்கள், அதுதான் இன்றைக்கி காலத்துக்கும் நின்று பேசுகிறது. ஆகவே அடுத்த கட்டத்துக்கு விஜய் போகணும். ஆனால் இது ஒரு முதல் ஸ்டெப். இது வரைக்கும் அவர் செய்த அரசியலில் 1.5-2 வருஷ 22 மாத அரசியலில் இது அடுத்த கட்டத்துக்கு அவர் போகிறார். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன்னா அவருடைய அனுபவம் வந்து திமுக கிட்ட அந்த வார்த்தைகளை அவர் வாயிலிருந்து வரவழைத்திருக்கலாம். தெளிவாக இருக்கார். ஏன்னா அரசியலில் வந்து 2 விஷயம் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்முடைய எதிரி யார் என்பதை வரையறுக்க வேண்டும். 2வது தன்னை எந்த இடத்தில் நிலைநிறுத்திக் கொள்வது என்பதை முடிவு செய்யணும். ஆங்கிலத்தில் சொல்லணும், யூ ஹவ் டு ஃபிக்ஸ் யுவர் எனிமி, யூ ஹவ் டு பொசிஷன் யுவர் செல்ஃப். அது 2யும் அழகாக செஞ்சுட்டார். திமுக தாண்டா எனக்கு எதிரின்ட்டார். 2வது திமுகவை எதிர்க்கிறதுக்கு நான் தான், அண்ணா திமுக இல்லைன்றதை சொல்லிட்டார். திமுக வர்சஸ் தாவேகான் கொண்டு வந்துட்டார். ஆகவே அந்த விதத்தில் வந்து இது ஒரு என்ன கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அரசியலுக்கு வந்து அந்த 22 மாதத்தில் விஜயோடைய மேடை பேச்சுகளில் பெஸ்ட்டு ஸ்பீச்சுனா நேற்று பேசின ஸ்பீச் தான். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஒரு வைப் இருந்தது. அவர் முதல்ல அக்டோபர் 27 கடந்த ஆண்டு விக்ரவாண்டியில் பேசினார், அப்புறம் மதுரையில் பேசினார், அப்புறம் சனிக்கிழமைன்னு ஒரு 6 ஊரில் பேசினார், அப்புறம் இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக சென்னையில் ஒரு கூட்டம் பேசினார், பரந்தூருக்கு ஒன்று பேசினார், அப்புறம் ஹால் மீட்டிங்னு பார்த்திங்கன்னா விகடன் நடத்தின அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினார். இதை தாண்டி இவ்வளோ தான் மொத்தமே, எல்லாம் சேர்த்து ஒரு 9-10 மீட்டிங் இருக்கும். இந்த 10 மீட்டிங்லேயும் எனக்கு தெரிஞ்சு இந்த பெஸ்ட்டு ஸ்பீச்சு நேற்று ஸ்பீச் தான். ஆனால் இதோடு நிற்கக்கூடாது. இந்த ஒரு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர் நகர்வாரே ஆனால் அவருக்கு செல்வாக்கு கூடும். அது ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, ஒரு முத்திரையை பதிப்பார் அரசியலில். நேற்றைய அவருடைய உரை என்பது விஜயுடைய 22 மாதங்கள் அரசியல் வாழ்க்கையில் த பெஸ்ட் நம்பர் 1 ஸ்பீச் என்று தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் இதுவரை பார்த்ததில் பெஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு விஜயருடைய பேச்சை இதை சொல்வதற்கான காரணம் திமுகவை எதிர்ப்பதுடைய அந்த வீரியம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்குறீங்களா, இல்லை ஒட்டுமொத்த அரசியலாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க? அதாவது வந்து முதல்ல வந்து தான் எதிரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசணும் களத்துக்கு வரும்பொழுது. அது ஒரு காரணம். திமுகவை தீய சக்தின்னு சொன்னதும், திமுக தான் தனக்கு எதிரின்னு சொன்னதும், திமுகவை எதிர்ப்பதற்கு தான் சரியான ஆள், தான் கட்சி தான் சரியான கட்சி, அதிமுக அல்ல என்று நிறுவியது. ஸோ எதிரியை ஃபிக்ஸ் பண்ணது திமுக தான் எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணது. அதுக்கு தான் அந்த வீழ்த்த அந்த எதிரியை வீழ்த்துகிற ஒரே சக்தி தனக்கு தான் கட்சிக்கு தான் இருக்குன்னு அவர் பிரகடனப்படுத்தினது. இது நம்பர் 1. நம்பர் 2, அதிமுக செங்கோட்டையனை வரவேற்கும் போது இன்னும் சிலர் வர இருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும்ன்றது தூண்டில் விரிக்கிறது. அது ஒரு தெளிவான இது. அப்புறம் 3வது வந்து ஸ்பீச்சிலவே வந்து சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அவர்கள் செய்ய தவறியது. இன்னும் நிறையா பேசியிருக்கலாம், ஆனால் பேசின வரைக்கும் இப்போ தான் ஒரு பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறார். இப்போ தான் அரசியலில் வந்து அவர் வந்து 1ஆம் கிளாஸுக்கு வராருன்னு நம்ம சொல்லலாம். ஆகவே மக்கள் பிரச்சனைகளை மொல்ல பேச ஆரம்பிச்சிருக்கார். இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. அவர் பேசாதது நிறைய பேசினதை விட. ஆனால் அவருடைய கோணத்திலேருந்து பார்க்கும் பொழுது எஸ், அவர் சரியான பாதையில் இப்போ பயணிக்க தொடங்கியிருக்கார். மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கார். அதாவது அந்த உள்ளூர் பிரச்சனைகள், காலிங்கராயன் கால்வாயிலேருந்து இதில் வந்து அது பேர் என்ன, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாது, இதெல்லாம் வந்து பாசிட்டிவான சைன். இந்த கல்வி இடைநிற்றல், ஆரம்ப பள்ளிகள் மூடலில் ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்குன்றாங்க, அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. அதனால தான் நான் சொன்னேன், அவர் கடக்க வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. ஆனால் சரியான பாதையில் முதலடியை எடுத்து வைத்திருக்கிறார். 1ஆம் கிளாஸ் வர ஆரம்பிச்சிருக்கார் அரசியலில். வரும் நாட்களில் அவர் +2 முடிச்சு டிகிரி வரைக்கும் போவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன் இது பெஸ்ட்டு ஸ்பீச்சுன்னு. வெறுமனே திமுகவை தீய சக்தின்னு சொன்னதால் நான் அப்படி சொல்லலை. இன்னும் சொல்லும்போது திமுக ஒரு தீய சக்தின்றதை ரொம்ப ஆழமாக போய் வந்து ரொம்ப வன்மத்தோட திமுக நண்பர்களோ அல்லது மற்றவர்களோ எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட், அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து நான் ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டு கருணாநிதி ஒரு தீய சக்தின்னு சொன்னது, அதை சொல்லாமல் அவர் இன்றைக்கி திமுக ஒரு தீய சக்தின்னு கட்சியை தான் சொல்கிறார், தனிநபர்களை சொல்லலை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த விதத்தில் வந்து அவருடைய பாதை என்பது வந்து அரசியல் ரீதியாக பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. குறைகள் நிறைய இருக்கின்றன, போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. ஆனால் முதலடியை எடுத்து வைத்திருக்கிறார். அந்த விதத்தில் இது பாராட்டப்பட வேண்டியது. அதனால தான் நான் சொல்கிறேன், அவருடைய ஸ்பீச்சிலேயே, ஏன்னா 22 மாதம் தான், மொத்தமே 10 கூட்டம் அதிகபட்சம், அதில் பெஸ்ட்டு ஸ்பீச்சுன்றது இருக்கிறதுல பெஸ்ட்டு. நான் அதனால் இந்த காரணங்களால் தான் நான் அது பெஸ்ட் என்று சொல்லிக்கிறேன். நிச்சயமாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கும் பொழுது முதல் முறையாக தொண்டர்கள்ட்ட பேசுகிறாரு, இறங்குங்கன்னு சொல்கிறாரு, பார்த்து போங்க. அட்லீஸ்ட் இப்போ தான் ஒரு இது வரைக்கும் அதை சொன்னதில்லை. பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஏறி நிற்கிறான்.
இறங்குங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் போலீஸை வச்சு மிரட்டினீங்கன்னா ஊழ்ந்துங்க வச்சு ஆனால் என்ன ஆகுது? அப்போ அந்த கட்டுப்பாட்டை வந்து தலைவர்கள் சொல்கிறதுக்கு தான் கட்டுப்படுவாங்க. ஏன்னா அந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. நேற்று அவ்வளோ தூரம் சொல்லியும் அவர் புறப்பட்டு திரும்ப ஊர் திரும்பும்பொழுது பைக்கு பின்னால் ஓடிடும். 3 பேர் விழுந்திருக்கான். போலீஸ் தான் அவங்களையும் காப்பாற்றிருக்கு. ஆம்புலன்ஸில் கூட்டிட்டு போய் காப்பாற்றிருக்காங்க. கடைசியில் நீ எவ்வளோ தான் போலீஸை திட்டினாலும் போலீஸ் இல்லாமல் வாழ முடியாது. போலீஸ் தான் வந்து உன்னை காப்பாற்றுது. ஒருவேளை திமுகவை சமாளிக்கிறத விட விஜய் அவருடைய தீவிர தொண்டர்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரெக்டான வார்த்தை. அவரோட எதிரிகள் வந்து திமுகன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அவருடைய தொண்டர்கள். எதிரிகளை கூட நீங்கள் சமாளிச்சலாம். எதிரிகள்னால் பொலிட்டிக்கல் எனிமீஸ், அரசியல் ரீதியாக. தனிப்பட்ட சொல்லலை. தனிப்பட்ட எதிரிகள் யாருக்கு இருக்கா? ஒன்றும் கிடையாது. அரசியல் எதிரிகள் தான் நான் சொல்கிறேன். ஆகவே அந்த அவருடைய சரியான அவதானிப்பு, அதாவது எதிரி வந்து பொலிட்டிக்கலி எதிரி திமுக, உனக்கு பிரச்சனை உன்னோட பொலிட்டிக்கல் எனிமையாலேயா உன்னுடைய ஆதரவாளர்களாலேயானா ஆதரவாளர்களால் தான் உனக்கு பிரச்சனை. அவ்வளோ சொல்லிய நேற்று கான்வாய் பின்னால் பைக் ரேஸ் பண்ணி 3 பேர் விழுந்து அடிபட்டு நல்ல நேரம் நல்ல வேலையாக போலீஸ் காப்பாற்றி ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு போயிடல, செத்துருப்பானுங்க. அப்போ இந்த ஒரு நெருக்கடி, ஒரு உயிர் போனாலும் விஜய் தலை உருளும். மீண்டும்னா நிச்சயம் ஒரே ஒரு உயிரிழப்பு நடந்ததுனாலும் மக்கள் வந்து ரொம்ப வெறுத்துருவாங்க. ஆகவே இந்த இடத்துல அவருடைய அரசியல் பயணம் சிக்கல் நிறைந்ததாக தான் இருக்குது. ஆனால் முதல் படி சரியான பாதையில் எடுத்து வச்சிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. நிச்சயமா சார். இப்போ திமுக விமர்சனம் செய்யணும், ஆளுங்கட்சியாக இங்கே இருக்கிறாங்க. வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக அவர்களை எதிர்த்து தான் அரசியல் செய்யணும். ஆனாலும் விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணியா, விஜயே ஒரு கூட்டணிக்கு செல்கிறாராங்கிற ஒரு கேள்விக்குறிகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. இந்த நேரத்தில் பாஜகங்கிற ஒரு பெயரை அவர் பயன்படுத்தவே கிடையாது. நிறைய விஷயங்கள் திருப்பரங்குன்றம் ஆல்ரெடி அவர் பேசாமல் கடந்து வந்த விஷயம். இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்களை அவர் டச் பண்ணாமல் இருக்கிறாரா, பாஜக சார்ந்த விஷயங்களை டச் பண்ணாமல் இருக்கிறாராங்கிற விமர்சனமும் வந்திருக்கே சார். கரெக்ட். அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அவர் வந்து தன்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லி தான் அரசியலுக்கு வரார். அவர் கட்சி ஆரம்பித்த காலகட்டம் பிப்ரவரி 2024. அடுத்த 2 மாதங்களில் பிப்ரவரி 24 கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதே ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில், அவர் கட்சி ஆரம்பித்த 2 மாதங்களில் தேர்தல் வருது. இந்தியாவின் தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் என்று கருதப்பட்ட தேர்தல். அதில் தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபி 3வது முறை வெற்றி பெறாமல் தடுப்பதற்கு அவர் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. ஒரு தேர்தலில் போட்டி போட்டிருக்கணும், தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ. மாறாவர் என்ன சொன்னார், அந்த தேர்தலை நான் புறக்கணிக்கிறேனார். அங்கேயே வந்து அவருடைய பாஜக எதிர்ப்பு என்பது ரொம்ப 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 வீரியம் குறைந்தது, ரொம்ப ஒரு அடித்தளம் இல்லாதது என்பது அங்கேயே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு வந்து இப்போ அரசியலுக்கு அக்ரெசிவாக வந்த பிறகு 2024 பிறகு தான் அவர் அக்ரெசிவாக வரார். பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அக்ரெசிவாக வரார். 20 மாதங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் மாநில அரசு திமுகவை எதிர்ப்பது முக்கியம் தான், நான் மறுக்கல. ஆனால் அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தால் இங்கே ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டிய அளவுக்கு குரல் கொடுக்காமல் அதை கடந்து போகிறார் அவர். இப்போ நேற்றைக்கு கூட அவருடைய உரையில் என்ன சொல்கிறாரு, இங்கே களத்திலே இல்லாதவங்களை பற்றி உங்கள் கருத்து என்னான்னு கேட்குறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்துனா, அதை பற்றி உங்கள் கருத்து என்னான்னு. உங்கள் விருப்பப்படிலாம் நான் அரசியல் பண்ண முடியாது பாஸ்ன்றாரு. இது தப்பிச்சு போகிற எஸ்கேபிசம். இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ இருக்குது. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் விஜயோட ஸ்டாண்ட் என்ன? விஜய் விரும்பினாலும் விரும்பாட்டியும் விஜய்னு சொல்லும்போது தாவேக்கான்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அவர் ஒரு கட்சியோட தலைவர். தனிப்பட்ட விஜயாக இருந்தால் நம்ம அவரை பற்றி பேச போகிறதே கிடையாது. வெறும் நடிகராக இருந்தால் நம்ம அவரை பற்றி பேசவே மாட்டோம். திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் விஜயோட தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்ன? அவர் அதை அப்படியே கடந்து போகிறாரு. நீங்கள் எப்படி கடந்து போக முடியும்? அதாவது இல்லாதவங்க, களத்தில் இல்லாதவங்களை பற்றி, யார் களத்தில் இல்லாதவங்க? போன எலெக்ஷனில் 18% ஓட்டை வாங்கியிருக்கான். இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையை பண்ணுறது பிஜேபி, இந்து அமைப்புகள். அதில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். திமுகவும் தோழமை கட்சிகளும் பிஜேபி தான் உசுப்பி விடுதுன்றாங்க. அண்ணா திமுக என்டிஏ வந்து கோர்ட்டு தீர்ப்பு அமல்படுத்தணும், தீபம் ஏற்றணுன்றாங்க. இந்த 2ல் ஒரு ஸ்டாண்டை தான் நீங்கள் எடுக்க முடியும். இதை கடந்து போக முடியாது. நீங்கள் விரும்புகிற மாதிரிலாம் அரசியல் பண்ண முடியாதுன்னு நீங்கள் வந்து பம்மாத்து பண்ணுறீங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தாவேகாவோட ஸ்டாண்ட் என்ன, விஜயோட ஸ்டாண்ட் என்ன? நான் பதில் சொல்ல மாட்டேன், நீ கடந்து போக முடியாது. அப்படி போகிறீங்கன்னா அது நீங்கள் பிஜேபியை பார்த்து பயப்படுறீங்க, ஸ்டாண்ட் எடுக்க பயப்படுறீங்க என்று தான் பொருள் கொள்ளப்படும். எத்தனை நாளைக்கு நீங்கள் இந்த நாடகத்தை ஆடுவீங்க? சரி, நான் கேட்குற நாளைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகிடுறீங்க, அப்போ என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? அப்பவும் கடந்து ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். நீங்கள் சொல்கிறீங்க திமுகக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டின்றீங்க, நல்லது. மக்கள் உங்களில் தாவேக்காவை தேர்ந்தெடுத்துடுறாங்க, 130 சீட் வாங்கி நீங்கள் முதலமைச்சர் ஆகிடுறீங்க. அப்போ நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? நீங்கள் அப்போ என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறியோ அந்த ஸ்டாண்டை தான் இப்போ எடுக்க முடியும். அப்போ இது யாரை ஏமாத்துறதுக்கான இந்த வேலை? நான் வந்து இதில் ஸ்டாண்டே எடுக்க மாட்டேன்றது. ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறதுனா, பாஜகவை எதிர்க்காமல் பாஜக எழுப்பக்கூடிய அந்த பிரச்சனைகள், இந்துத்துவ பிரச்சனைகளை கடந்து போக அவர் விரும்புகிறார். அது நடக்காது. இப்போ விஜய் அவர்கள் வாய்ப்பில்லை ராஜா.
சீமான் பாஷையில் சொன்னால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பிஜேபி எழுப்புகிற பிரச்சனைகள் நிதர்சனமான பிரச்சனைகள். ஒரு அரசியல் கட்சி அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஆகணும். நீ சரின்னு சொல்லு, இல்லை தப்புன்னு சொல்லு. நீ வந்து பிஜேபிக்கு எதிராக தான் ஸ்டாண்ட் எடுக்கணும் கூட நான் சொல்லலை, அது உங்கள் உரிமை, நீ எந்த ஸ்டாண்டு வேணா எடு. ஆனால் ஸ்டாண்ட் எடுக்காமல் கடந்து போகிறதுன்றது இது மக்களை ஏமாத்துற வேலை. நான் தான் கேட்குறேன், நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுறீங்க, அப்போ என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? இல்லை அவங்க களத்தில் இல்லைன்னு எப்படி? இப்பயே களத்தில் இல்லைன்றது பொய், பச்சை பொய். 18% ஓட்டு வாங்கின ஒரு கட்சி இன்னைக்கு அதிமுகவோட சேர்ந்து அவங்க 40% ஓட்டு வாங்குன்றாங்க. 30% ஓட்டாது 2 பேரும் சேர்ந்து வாங்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்றது உண்மை. இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் எப்படி கூடுது? அப்போ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்றத முதல்ல நீங்கள் ஏன் அங்கீகரிக்க மறுக்கிறீங்க? ஏங்க ஒரு பிரச்சனையே களத்திலே இல்லைன்னா எப்படிங்க கோர்ட்டு சொல்கிற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டேன்னு சொன்ன பிறகு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வருது, எஸ்பி கலெக்டரையும் கூண்டில் ஏற்றுறாரு ஜட்ஜு, அவ்வளோ பெரிய மக்கள் கூடி நிற்கிறாங்க, தினம் அங்கே சிக்கல் வந்துட்டு இருக்கு. நேற்று ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அங்கே களத்திலே இல்லை அவர்கள், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் கருத்து சொல்ல மாட்டேன்னு நாட்டை ஆள விரும்புகிற ஒரு கட்சி எப்படி சொல்ல முடியும்? ஒரு பதற்றமான சூழல் போயிட்டு இருக்குங்கிறது கூட உங்களுக்கு அது பதற்றமான சூழல் இருக்கு, பதற்றம் தணிஞ்சாலும் பிரச்சனை இருக்கு. அதுல உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? நான் திரும்ப சொல்றேன், உங்க கட்சியோட ஸ்டாண்ட் என்ன? இப்ப நான் தான் கேட்கறேங்க. இப்ப திருப்பரங்குன்றத்துல ஒரு பந்த் அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறா? உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இந்து முன்னணி பிஜேபி அறிவிக்கிறான். நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மறுக்கிற திமுக ஸ்டாலின் அரசை கண்டித்து பந்த் அறிவிக்கிறான். கடையெல்லாம் மூடுறாங்க. எல்லா கட்சிகளும் அதில் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதிமுக பிஜேபி ஆமாம் நாங்கள் பந்தை ஆதரிக்கிறோம், நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் வந்து அமல்படுத்தணும், அமல்படுத்தாத கண்டித்து நடக்கிற பந்தை நாங்கள் ஆதரிக்கிறோன்றோம். திமுக தோழமை கட்சிகள் பந்தெல்லாம் நடத்தக்கூட, கடையை திறந்து வை, இது வந்து நல்லா இருக்க நாட்டை நாசம் பண்ணுறாங்க பிஜேபின்றான். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கால இருக்க 4 பேர் கடை வச்சுருக்கான், கண்டிப்பாக வச்சுருப்பான். அவன் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்? கட்சி தலைமை அவன் எதிர்பார்ப்பானா மாட்டானா? நாங்கள் செய்யணுமா வேணாமா? சரி, உள்ளூர் மக்கள் அங்கே ஒரு உண்ணாவிரதம் இருக்காங்க சாத்வீக முறையில். நான் கேட்குறேன், போலீஸ் அனுமதியோடு உண்ணாவிரதம் இருக்காங்க, கடை அடைப்பெல்லாம் இல்லை, உண்ணாவிரதம், அறவழி போராட்டம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம். நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத ஸ்டாலின் அரசை கண்டித்து அதில் வழக்கம் போல் இதே மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணி உண்ணாவிரதத்தில் உட்காடுறாங்க. திமுக கூட்டணி உண்ணாவிரதத்தை புறக்கணிக்கிறேன், உண்ணாவிரதத்தை நாங்கள் கலந்துக்க மாட்டோம், அவங்க பாட்டு அவங்க கடையை திறந்துருக்காங்க. பதட்டம்லாம் இல்லை, அமைதியாக தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள், பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸு அந்த பந்தில் கலந்துக்கணும், உண்ணாவிரதத்தில் கலந்துக்கணுமா இல்லை அன்றைக்கி சாப்பிட்ணுமா வீட்டில் உட்காந்து? புரியுதா இல்லையா? அப்போ நீ விரும்பினாலும் விரும்பாட்டையும் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் உனக்கு நடக்கும். நீங்கள் பேசி அப்போ நீ எப்படி கடந்து போகிறேன்னு சொல்லுவேன்? இப்போ நேற்று அவரோட ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே களத்திலே இல்லாதவங்களை பார்த்து இதில் உங்கள் கருத்து என்னன்றாங்க, நீங்கள் விரும்புகிற மாதிரிலாம் நாங்கள் கருத்து சொல்ல முடியாதுன்னு நழுவுறாரு. ஆனால் அடுத்த செகண்டே சொல்கிறாரு, சார் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து இதெல்லாம் கதை அளக்கிறதுங்க. இப்போ தான் மக்களுக்கு பிரச்சனை இருக்குது. எங்கே வந்தேன்? இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கே ஒரு வரேன் இருங்க, அது அல்ல அடுத்து. நீ திருப்பரங்குன்றத்தையே பேசல, 100 நாளை பற்றி எங்கே பேச போகிற? திருப்பரங்குன்றம் கண்ணு முன்னால் இருக்க பிரச்சனைங்க. ஒரு தனிநபராக, ஒரு நடிகராக விஜய்க்கு கருத்து சொல்லாமல் கடந்து போனேன். இப்போ ரஜினி கிட்ட போய் நீங்கள் மைக்கு போட்டு நோ காமெண்ட்ஸ்னு போனால் ரஜினி யாரும் வலியுறுத்த முடியாது. அவர் ஒரு கலைஞன், எல்லாத்தையும் கருத்து சொல்லணும் அவருக்கு அவசியம் கிடையாது. அவர் கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற உரிமை எனக்கும் உங்களுக்கும் கிடையாது. அது அவருக்கு கருத்து இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். கருத்து இருந்தாலும் அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அது அவருடைய உரிமை. ரஜினியை யாரும் வலியுறுத்த முடியாது. விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர். இப்போ அஜித்துக்கிட்ட போட்டு நீ சொல்லி தான் ஆகணும்னு அடம்பிடிக்க முடியாது. ஆனால் விஜய் கிட்ட அடம்பிடிக்கிற உரிமை ஒரு பிரஜைக்கு உண்டு. ஆனால் நீங்கள் மேடையில் பேசும்போது அதை கடந்து போகிறீங்க. அப்போ இது எதுலேருந்து வருதுன்னா, பிஜேபியை எதிர்க்க நீங்கள் அஞ்சுகிறீர்கள், அப்படி தான் நினைக்க தோணும். அப்போ கொள்கை எதிரின்றது வந்து உண்மையிலேயே உங்கள் நிலைப்பாடு கிடையாது, நீங்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள், அப்படி தான் நினைக்க தோணும். நான் அதான் இப்போ இப்படி கேட்குறேன் உங்களை. நாளைக்கு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துடுறீங்க சார், மக்கள் உங்களை ஆட்சியில் உட்கார வச்சுறாங்க சார், அப்போ என்ன சார் ஸ்டாண்ட் எடுப்பீங்க? அப்போ நீங்கள் எடுத்தே தான் சார் ஆகணும். உங்கள் நிர்வாகம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும் சார். கோர்ட்டு தீர்ப்பை மதித்து நீ போய் தீபம் ஏற்றணும். இல்லை ஸ்டாலின் கவர்மெண்ட் பண்ண மாதிரி விடமாட்டேன்னு சொல்லிவிட்டு போலீஸை வச்சு அவன் சிஎஸ்எஃப் அனுப்புனாலும் மறித்து பண்ண முடியாது, நான் போகிறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும், 2ல் ஏதாவது ஒன்று தான் நீ செய்யணும். அப்போ என்ன செய்வீங்க? இல்லை எந்த அளவுக்கு வந்து விஜயோட அரசியல் அடித்தளம் பலவீனமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு காரணம், இது ஒரு உதாரணம். இதையெல்லாம் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய குறைகள்.
நேற்று ஸ்பீச் நல்லா இருந்தது, பெஸ்ட்டு ஸ்பீச், அதெல்லாம் ஓகே. ஆனால் பிஜேபின்ற ஃபேக்டர் வந்திருக்கும்பொழுது பிஜேபியை நேரடியாக எதிர்கொள்ள அவர் அஞ்சுகிறார். அதான் உண்மை. இது ரொம்ப நாள் ஓடாது. அல்லது நீ ஓப்பனாக பவன் கல்யாணம் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடணும், இல்லை இந்த பக்கம் நிற்கணும். இதை பாருங்கள், மிடில் பாத்து கிடையாதுங்க, நடுநிலைன்னு ஒன்று கிடையாது. சில விஷயங்களில் நீங்கள் இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம். இப்போ இந்த நேரத்தில் திமுகவை எதிர்ப்பும் அளவிற்கு பாஜகவை விஜய் அவர்கள் எதிர்க்கவில்லை. பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த திட்டங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் பற்றி அவர் பேசலை, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேசலை அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து இருக்கிறது. திமுக எதிர்ப்பு மட்டுமே ஒரு வெற்றியை தேடி தருமா தமிழகத்தை பொறுத்தவரை, இல்லை பாஜக எதிர்ப்புங்கிறது அந்த ரேஷியோ வந்து அதை விட அதிகமாக இது ஒர்க் அவுட் ஆகுங்கிறத புரிஞ்சுக்க முடியுமா? அதாவது திமுக எதிர்ப்பு மட்டுமே தமிழ்நாட்டில் வெற்றியை தேடி தரும் என்று அவர் நம்புகிறார். அது வெற்றியை தேடித்தர முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு அவருக்கு செல்வாக்கை கூட்டலாம், சில இடங்களை வெற்றி பெற உதவலாம். அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியை எதிர்க்க அவர் தயங்குவதற்கு காரணம் என்னை பொறுத்தவரையில் அவர் பிஜேபியை பார்த்து பயப்படுறார். நிச்சயமாக அஞ்சுகிறார் தான் நான் பார்க்குறேன். இல்லாட்டி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும். நீங்கள் பிஜேபியை பார்த்து ஏதோ ஒரு தயக்கம், ஒரு அச்சம் அவருக்கு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லாட்டி இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஸ்டாண்ட் எடுக்காம, யூ கேனாட் அஃபோர்ட் டு நாட் டு டேக் அ ஸ்டாண்ட். அதாவது நீ முடிவு எடுக்காமல் இருக்கக்கூடிய சொகுசு உங்களுக்கு இல்லை. புரிஞ்சுக்கோங்க. யூ டோன்ட் ஹாவ் எ லக்ஸுரி ஆஃப் நாட் டேக்கிங் எ டிசிஷன். ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா யூ டோன்ட் ஹாவ் எ லக்ஸுரி ஆஃப் நாட் டேக்கிங் எ டிசிஷன். இந்த மாதிரியான ஒரு குரூஷியல் இஷ்யூவில், திருப்பரங்குன்ற மாதிரியான குரூஷியல் இஷ்யூவில் நாட்டை ஆள துடிக்கிற ஒரு கட்சி, புதிய கட்சி திமுக தான் தன்னுடைய பிரதான எதிரின்னு சொல்லக்கூடிய கட்சி, முடிவெடுக்காமல் மௌனம் காக்கக்கூடிய சொகுசு அந்த கட்சிக்கு இல்லை. புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி ஒரே ஒரு காரணம் தான், பிஜேபி எதிர்க்க அவர் தயங்குகிறார், அஞ்சுகிறார். அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். உங்கள் கேள்வி வந்து வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் தமிழ்நாட்டில் வெற்றியை தேடி தந்துருமான்னா, இது அதிமுக மாதிரியான ஒரு வளர்ந்த கட்சிக்கு திமுக எதிர்ப்பு மட்டும் பிஜேபியை கண்டுங்காணாமல் நழுவி போவதன் மூலம் வெற்றியை தேடித்தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எஸ், இருக்குது. பட் விஜய்க்கு அது இருக்கான்னா இல்லை. ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராத பட்சத்தில் இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்படியே கூல் டவுன் ஆகுது. ஏதோ கோர்ட்டில் வந்து ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணி நோட்டீஸ் ஆர்டர் பண்ணி கேஸ் 6 மாதம் பொறுத்து தள்ளி போடுறான்னா எல்லோரும் மறந்துடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இதை கடந்து போகலாம். அப்போ வந்து உங்களால் வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஓரளவு வாரி சுருட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா லோக்கல் இஷ்யூஸ் அடிப்படையில் தான் வந்து தேர்தல்கள் தீர்மானிக்கப்படுமே அல்லாமல் மோடி எதிர்ப்பில் தீர்மானிக்கப்படாது. அதுக்கு சரியான உதாரணம் நான் சொல்கிறேன். 2019, 24 2 மக்களவைத் தேர்தல்களில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 100% வெற்றியை அடைந்த திமுக கூட்டணி இந்த 2 தேர்தல்களுக்கும் நடுப்புற, ஏன்னா 19 ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க அதிமுக, 24 அது கூட இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 100% ரிசல்ட். இந்த 2த்துக்கும் நடுப்புற வந்த அசம்பிளி எலெக்ஷனில் 75 சீட்டு ஜெயிச்சாங்க கூட்டணியாக, விச் இஸ் ஈக்குவல் டு 13 லோக்சபா, 13 மக்களவை தொகுதிகளுக்கு ஈக்குவல், 40 பாண்டிச்சேரியோடு சேர்த்து. அப்போ மக்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்பொழுது வேறு மாதிரி, அசம்பிளின்னு வரும்போது தான் வேறு மாதிரி தான் நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அரசு வேண்டுமா வேண்டாமா என்பது தான் மக்கள் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி எனும் பொழுது பாஜக எதிர்ப்பு அல்லது ஆதரவு என்பது ஒரு முக்கிய காரணியாக அந்த முடிவில் இருக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னுடைய கருத்தை நீங்கள் கேட்கலாம். அதனால் வந்து பாஜக எதிர்ப்பு மட்டுமே திமுகவை வீழ்த்த விஜய்க்கு போதுமான அரசியல் ஆயுதமானு நீங்கள் கேட்குறீங்க. திமுக எதிர்ப்பு மட்டுமே மோடி ஆதரவான்னு கேட்குறீங்க. டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் எஸ். இது யாருக்கு? அதிமுக மாதிரி கட்சிகளுக்கு டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் எஸ். பிஜேபி புதிய கட்சிகளுக்கு டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஓரளவுக்கு எஸ். ஏன்னா இவங்க ஆட்சியை பிடிக்க போகிறது கிடையாது, ஓரளவு இவங்க வந்து பாதிப்பை தான் ஏற்படுத்த போகிறாங்க. அதனால் வந்து இப்படி வச்சுக்கலாம் நந்தா, 26 தேர்தலில் தாவேகாவோட வெற்றிக்கு அவர்களுடைய பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப குறைவாக இருப்பது பெரிய அளவில் அவருடைய வெற்றியை பாதிக்காது. ஓகே, அது உண்மை. இது புரிஞ்சுக்கணும் இந்த நுவான்சஸை. வெளிப்படையாக பிஜேபி அவர் ஆதரிச்சார்னா அவரை ஆதரிக்கக்கூடிய சிறுபான்மையின வாக்குகள் அவர் விட்டு சதிரிடும். அதனால் அந்த தவிர அவர் செய்ய மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் அக்ரெசிவாக பிஜேபி எதிர்ப்பு போகாமல் இருப்பதற்கு ஒன்று காரணம் பாஜகவை, மத்திய அரசாங்கத்தை பார்த்து அவருக்கு இருக்கக்கூடிய பயம். 2வது, அவர் அக்ரெசிவ் பிஜேபி பேசினார்னா அதோட பலனை திமுக தான் அனுபவிக்கும். வேணாலும் பிஜேபி வேணாலும் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டானா பிஜேபியை தோக்கடிக்கிற சக்தி திமுக கூட்டணிக்கு தான் இருக்க, விஜய்க்கு இல்லை. அப்போ நான் எதுக்கு போய் அதை சுமக்கணுன்ற எண்ணமும் காரணமாக இருக்கலாம். ஆனால் அது செகண்டரி.
ஃபர்ஸ்ட் திங்கு பிஜேபியை பார்த்தவருக்கு இருக்கக்கூடிய கவலை அச்சம் என்று தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா இப்போ நிறைய விஷயங்களில் வந்து விஜய் கடந்து போகிறார், இன்னும் பேசலை அப்படிங்கிற விஷயங்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாருமே பேசுகிறாங்க சார். பேசும்பொழுது 8 நிமிஷம் தான் பேசுகிறான், 10 நிமிஷம் தான் பேசுகிறான், இப்போ என்ன பேசினா உங்களுக்கு என்ன சார் அப்படிங்கிற விஷயங்களை கடந்து போகும்போது இப்போ ஆதவ அர்ஜுனா இருக்கிறார், இப்போ செங்கோட்டையன்லாம் போயிருக்கிறாங்க. அனைவரும் இருந்தும் தான் இது தொடருதா? ஏன்னா இன்னும் 3 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதம் தான் இருக்கும். இன்னும் எத்தனை கூட்டங்களில் பேசிட முடியும்? இன்னும் வீரியமாக எதை போய் சேர்த்துட முடியும் சார்? கரெக்ட். இப்போ இன்னும் 100 நாள் தான் எலெக்ஷன். மார்ச் ஃபஸ்ட் வீக்கில், செகண்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன். இது டிசம்பர் 20 ஆக போகுது. இதில் 10 நாள், அதில் ஒரு 90 நாள், 100 நாள். ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் நமக்கு எலெக்ஷன் வந்துடும். ஸோ 100 டேஸ், அரௌண்ட் 100 டேஸில் வந்து இன்னும் அவர் என்னத்தை பேச முடியும்னா, இன்னும் பேசுறதுக்கு நிறையா இருக்குது. நேற்று அவர் நக்கலாக சொல்கிறார், நான் 9 நிமிஷம் பேசினா, 10 நிமிஷம் பேசுகிறேன், நான் எவ்வளோ நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்ன்றாரு. பர்சனலாக எடுத்துக்கிறாரு அவர். நீங்கள் பிரச்சனையை பேச வேண்டிய அளவுக்கு பேசல அதான் சார் இந்த விமர்சனம். 12 நிமிஷம் தான், 12 நிமிஷம் நீங்கள் பேசுகிறீங்க புதுச்சேரியில். காலைல 5 மணிலேருந்து அங்கே உட்காந்துருக்கான். 12 நிமிஷத்தில் நீங்கள் பேசுகிறதுக்கு அது என்ன ஸ்பீச்? அது மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்குது, அது நீங்கள் பேசலை. சரி, புதுச்சேரி சின்ன ஒரு விட்டுருங்க. இங்கே எவ்வளோ பேசியிருக்கலாமே சார். இன்னும் நீங்கள் பேசாமல் விட்டது தானே சார் அதிகம். 2023 என்சிஆர்பி மத்திய குற்ற புலனாய்வு டேட்டா படி தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடுன்னு வந்திருக்கு. எவ்வளோ பெரிய கிரெடிட் தமிழ்நாட்டுக்கு. இதே எடப்பாடி பேரில் அந்த டேட்டா வந்திருந்தா திமுக இன்ன வரைக்கும் அது வந்து 1 மாதம் ஆகுது நாரடிச்சிருக்கும். அவங்க விசிக எம்பி ரவிக்குமார் மட்டும் பேசுகிறாரு, 2 நாள் பேசுகிறாரு, அதோட எல்லாரும் மறந்துட்டாங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை அவர் பேசலை, ஒரு ட்வீட் போடலை. இதை பற்றி ஒரு ட்வீட் போடலை, ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, நேற்றைய ஸ்பீச்சில் இல்லை. ஏன்னா அதுக்கு பிறகு அவர் பேசுகிற முதல் கூட்டம். 2வது முக்கியமான விஷயம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அதை ஊற்றி மூடுறான். அதை பற்றி அவர் எதுவுமே பேசலை. அதை பற்றி எதாவது தெரியுமா அந்த கட்சிக்கும் விஜய்க்குன்றது தான் இப்போ நம்ம முன்னால் வந்து நிற்கிற கேள்வி. ஏன்னா மிகப்பெரிய அளவில் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம். 100 நாள் வேலை திட்டம் இல்லைன்னா கொரோனா காலத்தில் செத்து போனவங்க எண்ணிக்கை இந்தியாவில் சில கோடிகளை தாண்டி இருக்கும். அது வந்து ஒரு ஷாக் அப்சர்வராக இந்தியாவை காப்பாற்றுச்சு. அது வெறும் பேரை, காந்தி பேரை எடுக்கிறது மட்டும் இல்லை, அந்த திட்டத்தையே மோடி அரசு குழி தோண்டி புதைக்குது. அது 100% அது வந்து மத்திய அரசாங்கத்தோட மானியத்தில் வருது. இன்றைக்கி என்ன பண்ணிட்டா 40% மாநில அரசுகள் கொடுக்கணுன்றான். நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரெக்டாக நேற்று தான் அந்த தீர்மானத்தை அவசரமாக ராஜ்யசபாவில் ராத்திரி நிறைவேற்றிருக்காங்க, மக்களவையிலும் மாநிலங்களவையிலும். நேற்று ரொம்ப அழகாக ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். இது வந்து மாநிலங்களோட உரிமையை பறிக்கிறதை தாண்டி மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கும், வறுமை ஒழிப்பு திட்டத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல் இதுன்னு. அதை பற்றி ஏதாவது விஜய்க்கு தெரியுமா? ஏதாவது ஒரு ட்வீட் போட்டிருப்பாரா? ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரா? நேற்று ஸ்பீச்சில் அதை பேசியிருக்கணுமா இல்லையா? 4000 கோடிக்கு மேலே மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு செலவாகணும்னு ஸ்டாலின் பேசுகிறாரு. நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அதை சுமக்கணும். உங்களுக்கு உண்மையில் ஆட்சிக்கு வர அக்கறை இருந்தனா இதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க. அப்போ உங்களுக்கு ஆட்சிக்கு வர அக்கறையும் கிடையாது. ஆட்சின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல. இன்றைக்கி ஒரு பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா, மகாத்மா காந்தி ஊரக 100 நாள் வேலை திட்டத்தை ஊற்றி மூடுற மோடி கவர்மெண்ட்டோட அந்த கொடூரமான திட்டத்தை பற்றி பேசாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி மக்கள் மத்தியில் உரையாற்ற முடியும்? இல்லை ஆதரித்து பேசுன்றேன், அந்த நேர்மையாக இருக்கணும். இப்போ ஏடிஎம்க்கு ஆதரிச்சிட்டான். ஒன்று தான், 100 நாள் வேலையை வந்து 125 நாள் ஆகிட்டாங்க. பேரை தான் மாற்றிருக்காங்க. 100 நாள் 125 நாள்ன்றது அதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரை மாற்றினதுன்றது சும்மா பேரை மாற்றினது முக்கியம் இல்லைங்க. அஃப்கோர்ஸ் அதுவும் காந்தியோட பேரை இருட்டடிப்பு செய்கிறாங்கன்றது ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி பிரச்சனை இருக்குது. மாநிலங்களுக்கு 4000 கோடி சும்மா அவங்களே என்ன சொல்கிறாங்க, மாநிலங்களுக்கு பாதிப்பு வராமல் நிறைவேற்றணும், சும்மா பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பேசிட்டு போகிறான் ஏடிஎம்காரன். ராஜ்யசபாவில் ஆதரிச்சு ஓட்டு போட்டானுங்க ஏடிஎம்கேல. தமிழ்நாட்டுக்கு செஞ்ச பெரிய துரோகங்க அதிமுக. நான் முதல் முறையாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இது வரைக்கும் நான் வந்து அவங்க பிஜேபியோட சேர்ந்த போது அதிமுக தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொல்லலை. இப்போ முதல் முறையாக சொல்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்தில் அந்த மசோதாவை ஆதரித்து நேற்றைய இரவு மாநிலங்களவையில் அதிமுக எம்பிக்கள் 4 பேர் நினைக்கிறேன், தம்பிதுரை உள்ளிட்டவர்கள் ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம், அதிமுக செஞ்ச பெரிய துரோகம். ஏன்னா 4000 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். உங்கள்கிட்ட ஏது காசு? 2வது மகாத்மா காந்தி பேரை மறைக்கிற ஒரு திட்டத்தை நீ அனுமதிக்கிற. இன்னும் ஒரே ஒரு பம்மாத்து பண்ணுறீங்க, 100 நாள் 125 நாளான்னு. குறைஞ்சது 6 மாதமாவது வேலை கொடுக்கணுங்க. இப்போ புதிய திட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. 2வது எந்தெந்த வேலைக்கு என்னன்றதெல்லாம் வந்து எப்படி செய்யணும்னு மத்திய அரசு தான் தீர்மானிக்கும். இது வரைக்கும் மாநிலங்கள் தீர்மானிச்சுது. இது வெறும் மாநில உரிமைகளை பறிக்கிறது மட்டும் இல்லை, மகாத்மா காந்தி பேரை இருட்டடிப்பு செய்கிறது மட்டும் இல்லை, இந்தியாவோட
கிராமப்புற வறுமையை ஒழிப்பதற்காக கொண்டு வந்த மிக அற்புதமான ஒரு திட்டத்தை குழி தோண்டி புதைக்குது மோடி கவர்மெண்ட்டு. அதுக்கு துணை போகிற தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும், இந்திய விவசாயிகளுக்கு, இந்தியாவோட ஏழைகளுக்கு துரோகம் செய்கிற இந்த திட்டத்துக்கு, குழி தோண்டி புதைக்கிற திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்திய மக்களுக்கும் துரோகம் செய்கிறது அதிமுக. அவனாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டான். விஜய்க்கு என்ன ஸ்டாண்ட் இருக்கு? அப்போ இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்போ இது என்ன அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க? நான் பெஸ்ட்டு ஸ்பீச்சுன்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இது என்ன முரண்பாடு நீங்கள் நினைக்காதீங்க. போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது அவருக்கு. வெறும் திமுக எதிர்ப்போட தான் அரசியலை நிறுத்திக்கிறாருன்னா அம்பலப்பட்டு போகலாம். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வெற்றி கூட சிறிதளவு கிடைக்கலாங்க, அல்லது ஆரம்பத்தில் கிடைக்கலாம். லாங் டேர்மில் அந்த பாலிடிக்ஸ் அவரால் பண்ண முடியாது. பிஜேபி எதிர்ப்பு இஷ்யூ அடிப்படையில் எதிர்க்கணும்னு நம்ம சொல்லலை. கொடூரமான சட்டங்களை மோடி அரசு கொண்டு வரும்போது அது எல்லா மாநிலங்களையும் பாதிக்க போகுதுன்னும் போது அதில் வாய் மூடி மௌனமாக விஜய் இருக்காருன்னா அது மக்களுக்கு செய்கிற துரோகம். இன்றைக்கி அந்த துரோகத்தை தான் அதிமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆகவே 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி நேற்றைக்கு எதுவுமே பேசாமல் இருந்தது என்பது உண்மையிலேயே தாவேகா தமிழகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமாக சார். ஒரு புறம் பாஜக செய்யக்கூடிய இந்த வேலைகள், இதெல்லாம் பற்றி பேச மாட்டாரு. இன்னொரு புறம் திமுக தான் எதிர்க்கிறாரு. அப்படின்னா இங்கே ஒரு செவிலியர்கள் போராட்டம் நடக்குது, கைதுகள் நடக்குது, இது சார்ந்தும் பேச மாட்டேங்கிறாரு. இப்போ ஒரு ட்வீட் கூட செக்டார் வைஸ் பண்ணணுங்க. அரசு ஊழியர்கள் போராட்டம், இப்போ செவிலியர்கள் வந்து நேற்று அங்கே போராடி இருக்காங்க. இவங்க ஆளுங்களே போய் அங்கே நின்று இருக்காங்க, ஆதவர்ஜம்லாம் போயிருக்காங்க. அந்த செவிலியர் போராட்டத்தை பற்றி நேற்று 4 வார்த்தை அவர் பேசணுமா வேணாமா? இத்தனைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து செவிலியர்கள் விஷயத்தில் வந்து இந்த ஊதியத்தை கொடுக்கணும்னு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு அதை காற்றுல பறக்க விடுது. நீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்த மாட்டோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு சத்தியம் செய்து கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது என்று தான் நாம் நினைக்க வேண்டும். எவ்வளவு கண்டெம்ட்டுங்க! சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் கேட்கல, 2 கண்டெம்ட் பெண்டிங். செவிலியர் ஊதிய உயர்வில் உச்சநீதிமன்றம் சொன்னதை கேட்கல, கண்டெம்ட். அதே மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து யூஜிசி ஸ்கேல் படி தான் வந்து டெம்பரரி ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னதை அமல்படுத்தலை, அதில் பிரச்சனை. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த செக்டார் இப்போ நம்ம பேசினதை நேற்று விவரிச்சவர் பேசியிருந்தாருனாலே மக்கள் மத்தியில் அது போயிருக்கும். சரி, நீ 100 நாள் திட்டத்தை பற்றி தான் பேசல, மோடியை பார்த்து பயம். லோக்கலில் இருக்க இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குல்ல, உங்கள் எதிரி திமுக தானே. அப்போ திமுகவை விமர்சிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த தீய சக்தின்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பிச்சிட முடியாது. இப்போ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சும்மா 1 நாள் 2 நாள் எடுப்படும், அப்புறம் மக்கள் அதை வெறுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா நெகட்டிவாக பேசுகிற எதுவுமே ரொம்ப நாள் ஓடாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தீய சக்தினா எந்த விதத்தில் தீய சக்தின்னு நீ விளக்கணும். இப்போ நம்ம சொன்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, இதை எதையுமே நீங்கள் பிரஸ்தாபிக்காமல் வாய்மொழியாக சொல்லாமல் பிரச்சாரத்தை வந்து மேம்போக்காக கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தீய சக்தின்றதான் அப்புறம் தனிப்பட்ட தாக்குதல்களும் வந்து உங்களை எங்கேயும் கொண்டு போய் நிறுத்தாது. நிச்சயமாக சார். நிறைய விஷயங்கள் விஜய் அவர்களுக்கு பேச இருந்தும் கடந்து போவது தான் ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது. நிச்சயம் அதை மாற்றி அரசியல் செய்தால் இன்னும் வரவேற்கத்தக்க விதமாக இருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி சார்.